கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 33 அதிகாரம் 29 உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று வாசிக்கிறோம். தேவன் யாருக்கு கேடகமாய் மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறார் என்றால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நமக்குத்தான். நாம ரட்சிக்கப்படவில்லை, தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆகவே அவர் நம்மை பாக்கியவானாய் பார்க்கிறார். அந்த தேவன் ஒப்பற்ற ஜனமாகிய நமக்கு கேடகமாய் மகிமை பொருந்திய பட்டயமாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களின் வார்த்தைகளுக்கும் சத்துருக்களின் பார்வைகளுக்கும் அவர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராயிருக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இச்சகம் பேசி அடங்கும்படியான ஒரு நாளை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். இந்த தேவன் நமக்கு அநாதி தேவனாயிருக்கிறார், அடைக்கலமாயிருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது என்று முந்தைய வசனங்களிலே நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு முன்பாய் இருக்கிற சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுகிறவராகவே இருக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை அழித்து போடுவதற்காக அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். ஏசாயா 54 அதிகாரம் கடைசியிலே நாம் பார்ப்போமானால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் பாக்கியவானாய் இருக்கிறோம். ஆகவே நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அங்கே இச்சகம் பேசி அடங்கும்படியாய் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்காய் யுத்தம் செய்கிறவராய், நமக்காய் வழக்காடுகிறவராய், பரிந்து பேசுகிறவராய் கூட இருக்கிறார். வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பின சத்துரு எப்படி இச்சகம் பேசி அடங்கி போனான் என்பதை எஸ்தரின் புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். அங்கு ஆமான் என்றவன் யூதருக்கு சத்துருவாய் இருந்தான். அங்கு மொர்தெகாய் யூதனாய் இருந்தான். ஆகவே அவன் இந்த ஆமானை பார்த்து வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஏனென்றால் அவன் யூதன், மனிதன் வணக்கத்திற்குரியவன் அல்ல, நமஸ்கரிக்கப்படத்தக்கவனும் அல்ல என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆகவே அவன் வணக்கத்திற்குரிய நமஸ்கரிக்கத்தக்க தேவனை மாத்திரம் அவன் வணங்குகிறவனாயிருந்தான். நாமும் அநேக நேரங்களிலே நமக்கு அனுகூலமாய் இருக்கிறவர்களை நம்மை அறியாமலே நாம் பெருமைப்படுத்தி விடுகிறோம். ஆனால் நாம் மனிதரை ஒருபோதும் முன்வைக்காதபடி நம்மோடு கூட இருக்கிற தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். வெளியே ஏசாவாக உள்ளே யாக்கோபாக இருந்திட வேண்டாம். இந்த மொர்தெகாய் மனிதனுக்கு முன்பதாக, அந்த ஆமானுக்கு முன்பதாக அவன் எழுந்திருக்கவும் இல்லை, அசையவும் இல்லை என்று பார்க்கிறோம். இப்பொழுது இந்த மொர்தெகாவை குறித்து அங்கு சத்துருவின் கூடாரத்திலே பேசப்படுகிறது. அந்த ஆமானின் மனைவி, அவன் யூத குலமானால் நீ தாழ்ந்து போவது நிச்சயம் என்று காரியங்களை தேவன் மாறுதலாய் அங்கு முடிய பண்ணுகிறார். மொர்தெகாயை இந்த ஆமான் அற்பமாய் பார்த்தான், ஆனால் தேவன் அற்புதமாய் பார்த்தார். ஆகவே அவன் இச்சகம் பேசி அடங்கும்படியான ஒரு நாளை குறித்து வைத்திருந்தார். அவன் வாயாலே சொல்லும்படியாய், அறிக்கையிடும்படியாய், அவனை உயர்த்தி பேசும்படியான நாட்களை தேவன் நியமித்து வைத்திருந்தார். தேவஜனமே, நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இச்சகம் பேசி அடங்கும்படியாய் தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஆகவே அந்த கேடகமான தேவனை, மகிமை பொருந்திய தேவனை நாம் பற்றி கொள்வோம். நாம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறோம், நாம் பாக்கியவானாய் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். கர்த்தரோடு கூட, அவருடைய வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்டு இருப்போம். கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உடைய வழியை செவைப்படுத்தும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எங்களை நேர்த்தியான பாதையிலே ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் கேடகமாய் கூட இருந்து நடத்துங்க. மகிமை பொருந்திய தேவன், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.